கும்பராசி நேயர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி அப்படிங்கிறதுல விரய சனி 2.5 வருஷம் அப்படிங்கிறத கடந்துட்டீங்க. படாத பாடுபட்டிருப்பீங்க. பயங்கர கடன் உருவாயிருக்கும். அப்படியே பெரிய சொத்துக்காரனாக இருந்திருந்தா கூட சொத்து பத்தை விற்று செலவு பண்ணுற நிலைமையாக இருந்திருக்கும். வாழ்க்கையில் மிச்சோன்னு ஒன்றுமே இல்லை. என் தாத்தன் முப்பாட்டன் சம்பாரித்து வச்சுட்டு போயிருந்தான், நான் காலி பண்ணி விட்டேன் ஒழுங்காக பிழைக்காம அப்படிங்கிற நிலமை இருக்கும். அப்படியே சொத்து பத்தே இருந்தாலும் கூட சிலரால் அனுபவிக்க முடியாது. அம்மா கடன் வந்துருச்சு, எதையாவது விற்று விட்டு கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு கூட பார்த்தா அது கூட முடியல அப்படிங்கிற நிலைமைய விரய சனி கொடுத்துருப்பாரு. அடுத்து ஜென்ம சனி அப்படிங்கிறது 2.5 வருஷம் இப்போ முடிய போகுது உங்களுக்கு. இந்த ஜென்ம சனி என்ன பண்ணிடுச்சுன்னா, விரய சனி எவ்வளவோ தேவலாம். நான் கூட விரய சனி காலகட்டம் தான் கொடுமையாக இருக்கும்னு நினச்சேன். ஜென்ம சனி அதுக்கு மேலே இருக்குது. ஆளை போட்டு வாட்டி வதைச்சிருச்சு. உடம்புல ஒன்றுமே இல்லை, சத்தே இல்லை, நடக்கவே தெம்பு இல்லை, மனசில் சுத்தமாக தெம்பு இல்லை. நான் எப்போவுமே கொஞ்சம் தைரியசாலி, ஆனால் எனக்கே இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது வாழ்க்கையில் அப்படின்னு ஏதோ ஒரு விளிம்பில் போய் நிற்கிறேன். சில நேரத்தில் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட முடிவு வந்துருச்சு. ஆனால் அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. பிள்ளை இருக்குது, பொண்டாட்டி இருக்கே, விட்டுட்டு போனால் தடுமாறி போகுமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கை. எனக்கு இதை சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் 29 நடக்க போகுது. சனி பகவான் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார், 2வது வீட்டுக்கு. அதாவது தனசனி, குடும்ப சனி, வாக்கு சனி, இதை தான் பாத சனி அப்படின்னு சொல்லுவோம். தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். சனி காலுக்கு இறங்குறார் அப்படிம்பாங்க. அப்போ காலில் சனி இறங்குறாருன்னா நம்ம காலை கவனமாக பார்த்துக்கணும். காலை பயன்படுத்தி ஏதாவது வேலை செஞ்சால் விளங்காது. அதாவது இதை எதை சொல்லுது அப்படின்னா, பயணங்கள் அப்படிங்கிறது. பயணங்களால் பலன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி, இதில் நல்லதே இல்லையா ஜோசியர்னா? ஏகப்பட்ட நல்லது இருக்குது. என்ன காரணம்னா, இந்த வடை சட்டிக்கு பயந்து பாலுங்கணத்தில் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏதோ ஒரு சின்னோடு குளியை தாண்டுறேன்னு சொல்லி பெரிய காலுங்கணத்தில் விழுந்த கதை தான். ஜென்ம சனிங்கிறத விட மோசமாக பாத சனி உங்களை அடிச்சிருக்கோம். ஆனால் நூலிலையில் தப்பிச்சுக்கிட்டீங்க. எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னா, இந்த பாதசனி வருது பார்த்தீங்களா? இந்த பாதசனி வர்ற காலகட்டத்தில் மார்ச் 29, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 ராகு உங்கள் சொந்த ராசிக்கு வர்றாரு. விஷ பாம்பு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான இடத்துக்கு வந்தார். ஆனால் தப்பிச்சுக்கிட்டீங்க. எப்படி அப்படின்னா, ராசிக்குள்ள ராகு, கலத்திரத்தில் கேதுங்கிறப்ப சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே வரீங்க. பாம்போட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. நல்ல வேலையா அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே, ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே குரு உங்களோட ராசிக்கு 4வது வீட்டிலேருந்து பயிற்சி ஆகி 5வது வீட்டுக்கு போயிடுறார். 5வது வீட்டுக்கு போன குரு அங்கே இருந்து தன்னோட 9ஆம் பார்வையாக உங்களை சொந்த ராசியை பார்த்துடுறாரு. தப்பிச்சிட்டிங்க. ராசிக்குள்ளே வருதுல விஷப்பாம்பு ராகு, அதை குரு பார்த்துடுறாரு. எப்பா ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு சொல்லி ராகுவை குரு அடக்கி விடுறாரு. இல்லைன்னா குடும்ப சனி, கலத்திரத்தில் கேது, ஜென்மத்தில் ராகு. நேற்று கல்யாணம் ஆனவனு கூட இன்றைக்கி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு மோசமான அமைப்பு அப்படிங்கிறது இது. இந்த குடும்பத்தில் சனி, ராசிக்குள்ள ராகு, மனைவியை குறிக்கக்கூடிய 7வது இடத்துல கேது. ஒத்துமைங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. 2 அப்போ 2 கலண்டா அப்பம்பாங்க பார்த்தீங்களா? அடி தடி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், டைவர்ஸ் வாங்குறேன், கோர்ட்டுக்கு போகிறேன்னு நாசம் பண்ணியிருக்கோம். நல்ல வேலையாக தப்பிச்சுக்கிட்டீங்க. சரி, போனதை விட்டுடுவோம். வர்றதில் ஒரு ஆபத்துலேருந்து நீங்கள் நீங்கி விட்டீங்க. சரி, இப்போ பொழப்பு ஏதாவது ஓடுமா? கடன் ஏதாவது அடைக்கலாமா? ஏதாவது வாழ்க்கையில் உருப்பிடுவோமா, உருப்பிட மாட்டோமா? சுருக்கமாக சொல்லுங்கள் ஜோசியரை அப்படின்னு தான் கும்பராசிக்காரர்களோட மனநிலையே இருக்கும். ஏன்னா பட்ட கஷ்டம்லாம் தெரிஞ்ச தானே ஜோசியரை, அதை என்னத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி வேதனை நின்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டது நீங்கள் தானே. எதுக்காக இதை நாம் சொல்லிடுறோன்னா, இதெல்லாம் நடந்தது உண்மை தானே. அப்போ இதுக்கு மேலே நடக்க போகிறதும் உண்மை தான். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாவது சனி 2க்கு வராரு அப்படின்னா கடைசி கழுவடை அப்படின்னு சொல்லுவோம். இதை சனியே கொடுப்பார். சனி யார் அப்படின்னா ராசிக்கு அதிபதி, விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வரார். அப்படிங்கிறப்ப பேச்சை வச்சு தொழில் செய்கிறீங்க பார்த்தீங்களா? பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்க பயங்கர காசு சம்பாதிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சனி போகிற போக்கில் வாரி கொடுத்துட்டு தான் போவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சனி பயிற்சி ஆகி 2025 மார்ச்சா, அதுலேருந்து ஒரு 48 நாளை கணக்கில் வச்சுக்காதீங்க, விட்டுருங்க. ஏன்னா ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு காசு பணம் எங்கேருந்து வரும்னு தெரியாது. 4 மூலையிலேருந்தும் காசு பணம் வரும். கடன் எல்லாத்தையும் அடைக்கலாம். உங்களால் நம்ப முடியாது. இப்போ சொன்னால் என்ன வைவீங்க நீங்கள்? எங்கே ஜோசியரை நீங்கள் வேற ஏங்க விளையாட்டுக்கு பேசிகிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஜூன் மாதத்துலேருந்து பல வழியிலையும் பணம் பையிருப்போம்.
அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் எழுதி கூட தரேன், ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஜூன் மாதத்தில் இதே வீடியோவில் வந்து கூட கமெண்ட் போடுங்க, ஜோசியரே நீங்கள் சொன்ன மாதிரி நடந்து போச்சு, நடக்கலைன்னாலும் சரி சவாலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னோட இந்த கமெண்ட்லேயே நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். என்ன நான் சொல்கிறேன் நடக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே பணம் பல வழியில் வந்து பையன் நிரப்பும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுமாரி உடலில் இருக்கக்கூடிய பிணி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உடம்பு மேலே ஒரு அக்கறை வந்துடும். இத்தனை நாளாகவும் நமக்கு உடம்புல தெம்பு இல்லைன்னு தெரியும், ஆனாலும் மல்லு கட்டிக்கிட்டு சில வேலையை நம்ம விடவே மாட்டோம். ஒரு ஆஸ்பத்திரி வந்தோம்னா டாக்டரு எப்பா தண்ணி எண்ணி உடிகிற பழக்கம் தான் விட்டுருப்பா, உடம்புக்கு ஒன்றும் செட் ஆகலை, கல்லீரலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குப்பா, அது இந்த பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக, சாப்பிட்ட உடனே பாத்ரூமில் போய் உக்காந்துக்கிறது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். வீட்லேயே திட்டுவாங்க, என்ன ஏங்கிட்டு வர, உடனே பாத்ரூமுக்கு போகிற, திங்கிற பாத்ரூம் போகிற அப்படின்னு. இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா அடிவயிறில் ஏதாவது ஒரு பிரச்சனையை நிச்சயமாக சனி கொடுத்துருப்பாரு. இதாலேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வயிறு உப்புசம், மூச்சு பிடிப்பு வந்திருக்கும், வாயு தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இடது கை தோள்பட்டையிலேருந்து அப்படியே வலிக்கும், வலது கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் இழுக்கிறாப்புல இருக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, ஐயோ நமக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வர போதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து நோண்டி பார்ப்பாங்க, அறிகுறி ஏதாவது இருக்கா அப்படின்னு கூகுளில் போட்டு தேடி பார்க்குறது. அதில் தேடி பார்த்தோன்னா அதில் இருக்கிற எல்லாம் நமக்கும் இருக்கும். ஐயோ இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியில் படுத்துக்கிட்டு தூங்காமல் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இன்னும் சம்பாரித்து வைக்கலையே, சேர்த்து வைக்கலையே, ஊடு கட்டலையே, இதெல்லாம் யோசிச்சுட்டு படுத்து கிடக்கிறது. இதெல்லாம் இனிமேல் இருக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி ஒரு சக்தி கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதுக்கு மேலே சனி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுப்பார். இந்த 5 வருஷமாக பட்ட பாட்டுக்கு கொஞ்சம் பலனும் கொடுப்பார். சனியோட பார்வை அப்படிங்கிறதுக்கு பலன் இருக்குது. சனி வந்து உங்களோட ராசிக்கு 4, 8, 11 இந்த 3 வீட்டையும் பார்க்குறார். 4வது வீடுங்கிறது சுகஸ்தானம், தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி உங்கள் சொந்த தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், பயப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு 8வது வீடு, இந்த நிம்மதியான தூக்கம் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சனி பார்க்குறாரு. நீங்கள் வந்து நேர்மையாக செயல்பட்டீங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ராசிக்கு 11ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வருமானம் அப்படிங்கிறது நிலை இல்லாமல் இருக்கும். திடீர்னு 10 ரூபா வரும், திடீர்னு 10 ரூபா வராது. அப்போ வர்றப்ப நாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். நான் பெரிய ஜமீன்தார் அப்படின்னு இருக்கிற காசை அப்படியே வாரி விட்டுட்டு இறஞ்சோம்னா கடன் வாங்கிட்டு தான் குந்திருக்கணும். அதனால் கையில் காசு வரும்போது கை பணத்தை கொஞ்சம் எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்க. ஜென்மத்தில் ராகு வராரு, கலத்திரத்தில் கேது வராரு. ராகு வந்து குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்படிங்கிறதால ராகு வந்து பெருசாக உங்களை எந்த விதமான பாதிப்பும் கொடுக்க மாட்டார். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. யாராவது சொன்னால் கூட இல்லை ராகு மேலே குரு பார்வை விழுவுது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 5வது வீட்டுக்கு குரு வந்துடுவார். கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு சொல்லுவோம். ராசிக்கு 9, 11 உங்களோட சொந்த ராசி, 3 இடத்தையும் குரு பார்த்துருவார். இதில் 11வது வீட்டில் உங்களோட ராசிக்கு 11வது வீடு தனுசு ராசியில் குருவோட பார்வையும் விழுவும், சனியோட பார்வையும் விழுவும். அப்போ காசு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சனியால் வராட்டியும் குருவால் வரும். அந்த ஏற்ற இறக்கம், இந்த மாதம் 10 ரூபா, அடுத்த மாதம் 5 ரூபா, இந்த மாதம் 10 ரூபா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நீங்கள் பாத சனி, இந்த ஜென்மத்தில் வர்ற ராகு, இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ராகுவை குரு பார்க்கல அப்படின்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசு தான். நல்ல வேலையாக தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு வந்து ராகுவை தடுத்துடுறார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, 7.5 சனியோட கடைசி 2.5 வருஷத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் வரும். ஆனால் பெரிய அளவில் உங்களோட லட்சியத்தை எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம். சொந்த வீடு கட்டிடலாம், கார் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம், எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு, செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு, சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடு இல்லாதவங்க, கைகால் முடியாத மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள், இவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த சனி பயிற்சி நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.